ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாதம் தான், சமையல் தான் பார்க்குறோம். 1 பார்ட் ரசம் சாதம்னு பார்க்குறோம். இப்போ நம்ம எங்கேயாவது டூர் போயிட்டு வரோம், 2-3 நாளைக்கு டயர்டாக இருக்குது, வெளியில் சாப்பிட்றோம், நமக்கு கொஞ்சம் சிம்பிளாக சாப்பிட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல ரசம் சாதம் பண்ணி இன்றைக்கி போகிறோம்னு சொல்லிட்டானா நம்ம தனியாக சாதம் வடித்து ரசம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இப்படி 1 பார்ட் ரசம் சாதம் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல குக்கர் போட்டுருக்கேன். நெய் விட்டுக்கலாம். எப்போதுமே ரசத்தை நீங்கள் நெய்யில் தாளித்து கொட்டினா தான் ரசம் சூப்பராக இருக்கும். நான் நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனாக 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதுக்கு இந்த டம்ளரால் 1 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்கேன். நான் பச்சரிசி தான் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அதுலேயே 1/4 டம்ளர் துவரம்பருப்பு இதுலேயே போட்டுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி பழம் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். ஒரு சின்ன இவ்வளோ பெரிய சைஸ் எலுமிச்சம்பழ சைஸ் ஒரு தக்காளி பழத்தை நறுக்கின்னு இருக்கேன். ஒரு பழம். என்கிட்ட ரசப்பொடி இருக்குது, நான் ரசப்பொடியே போட்டலான்னு வச்சுட்டுருக்கேன். நீங்கள் மிளகு ஜீரகத்தை அப்போதைக்கு பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருக்குது, கட்டி பெருங்காயம் போடுறேன். மஞ்சள் பொடி எடுத்து வச்சுட்டுருக்கேன். கடுகு, நெய் காயட்டும், கடுகு போடலாம். 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்துட்டுருக்கேன். கருவேப்பிலை ஒரு 6 எடுத்து வச்சுட்டுருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். இது புளித்தண்ணி எடுத்துட்டுருக்கேன். 1 டம்ளர் புளித்தண்ணி, 3 டம்ளர் விடணும். அதுக்கு இது 1 டம்ளர் புளித்தண்ணி விட்டு மீதி ஒரு 3 டம்ளர் விடலாமே, கொஞ்சம் குழைவாக இருக்கட்டும். அதுக்கு ஒரு 2 டம்ளர் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சம் குழைவாக இருந்தால் சாதம் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. நம்ம எப்போ ரசம் சாதம் கொஞ்சம் குழைவாக சாப்பிட்டா தான் நமக்கு பிடிக்கும். ஒரு கிண்ணுன்னு குழம்பு மாதிரி சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நான் ஒரு 3 டம்ளர் தண்ணியில் 1 டம்ளர் புளி தண்ணி, 2 டம்ளர் பச்சை தண்ணி விடுறேன். கருவேப்பிலை போடுறேன். தக்காளி பழத்தையும் போட்டுக்கிறேன். புளித்தண்ணி விட்டுன்றேன். ரெண்டு டம்ளர், 3 டம்ளர், ஒரு 3.5 டம்ளர் விட்டுருக்கேன். கட்டி பெருங்காயம் இருக்கு ஒன்று போடுறேன். நான் எப்போதுமே இறக்கி வச்சுட்டு நான் கடா பெருங்காயம் போட ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். அதை நம்ம சாதம் ஆனாட்டு போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நான் 2 ஸ்பூன் ரசப்பொடி போட்டுக்கிறேன். இதுக்கு நம்ம சிப்ஸ் தொட்டுக்கலாம், வத்தல் வடை எது வேணால் தொட்டுக்கலாம். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நான் கல்லுப்பு தான் எப்போதும் போடுவேன். தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நான் இப்போ புதுசாக பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் கொடுங்கோ.
இதை மூடி வைக்கலாம், கொதி வரட்டும். அதுக்குள்ளே அரிசியை களைஞ்சிட்டு வந்து அரிசியும் பருப்பையும் களைஞ்சிட்டு போடலாம். இது கொதி வரட்டும். கொதி வந்துடுத்து. அரிசியும் பருப்பையும் போட்டுடலாம். சிப்ஸு, அப்பளம், வடை என்ன இருக்கோ தொட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு சிப்ஸ் இருக்குது, அதனால் வந்து நான் அப்பளம் வடை பொரிக்கலை. நல்லாயிருக்கும். காயும் பண்ணிக்கலாம், அதாவது ஒரு கறியும் பண்ணிக்கலாம், முட்டைக்கோஸ், அவரைக்காய் மாதிரி. நான் வந்து எனக்கு சிப்ஸே இருக்கிறதுனால விட்டுட்டேன். நம்ம 2-3 நாள் டூர் போய்ட்டு தான் எங்கேயாவது வெளியில் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஆற்றுல வந்து நம்ம மாத்திரம் ரசஞ்சாலும் சாப்பிட்டா போருன்னு இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து நமக்கும் நிறைய டயர்டாக இருக்கும், வேலையாக இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி ஒரே 1 பாட்லேயும் ரசஞ்சாதம் பண்ணிட்டேன்னா ஈஸியாக ஆகிடும். 3 விசில் வரட்டும், நான் காட்டுறேன். இதோ பாருங்கள், ஆயிடுத்து. 1 பாட் ரசஞ்சாதம் ஆயிடுத்து. கொஞ்சம் வேணால் நம்ம வெந்நீர் விட்டுக்கலாம், கொஞ்சம் டைட்டாக இருக்குது. நமக்கு ரசஞ்சாதம் வேணுன்னா கொஞ்சம் வெந்நீர் விட்டுக்கலாம், குழைவாக வேணுன்னா. இது வந்து கடா பெருங்காயம், சும்மா ஒரு பிஞ்ச் போட்டாலும் போதும், பயங்கரமாக இருக்கும் வாசனை. கடா பெருங்காயம் ரசத்துக்கு இதை போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் ரசம்தான் வேணும்பா எல்லோரும். இது கொத்தமல்லி தழை. கொத்தமல்லி போட்டுருக்கேன், கடா பெருங்காயம் போட்டிருக்கேன். கடா பெருங்காயம் போட்டெல்லாம் பயங்கரமாக ரொம்ப நல்லா இருக்கும். ரசம் கும்முன்னு அடிக்கும், வாசனை. சும்மா கொஞ்சம் தான், ஒரு பிஞ்சு தான் போடணும், அதிகம் போடக்கூடாது. கொஞ்சம் நமக்கு குழைவாக இருக்கட்டும் சாதம். கொஞ்சம் கிடையாது வெந்நீர் வச்சு ஊற்றிக்கோங்க, பச்சை தண்ணி விடாதீங்க. ஏன்னா நம்ம சாப்பிடும்போது இல்லாட்டி பச்சை தண்ணி விட்டேன்னா இன்னும் சாதம் இறுகி போய்க்கும். அதனால் வந்து நம்ம வெந்நீர் கொஞ்சம் விட்டுட்டேன்னா சாதம் நல்லாயிருக்கும். சாப்பிட்ற வரைக்கும் கொஞ்சம் குழைவாகவே இருக்கும் சாதம். ரசம் சாதம் கின்னுன்னு சாப்பிட முடியாது இல்லையா, குழம்பு சாதம் மாதிரி. நான் ஏற்கனவே 1.5 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் நிறையா. இப்போவும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நல்லா மூடி வச்சுட்டு சாப்பிடும்போது கும்முன்னு வாசனை அடிக்கும். இதுக்கு நீங்கள் அப்பளம் வடை எது வேணால் சாப்பிட்டுக்கலான்னு சொன்னேன். சாப்பிட்டுக்கலாம். பாருங்கோ வீடியோவை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.